எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ இவ்வளவு நாள் தெரியாம போச்சு சீரீஸ்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிடலண்டான ஒரு ட்ரிக் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். நார்மலா வாட்ஸ்அப்ல எல்லாருமே போட்டோ ஷேர் பண்ணுவோம். ஆனா அந்த போட்டோ ஷேர் பண்ணும்போது 7 நிமிஷத்துக்குள்ளார அந்த போட்டோ டிலீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்மளால டிலீட் பண்ணவே முடியாத ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம். இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் அப்படிதான் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் ரூபத்துல உங்களால நீங்க அனுப்பிச்சு விடுற இமேஜ் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த நேரத்துக்கு அப்புறமா அது தானாவே டிலீட் பண்ண முடியும். அது 1 மணி நேரம் இருந்தாலும் சரி, 2 மணி நேரம் இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் தான் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நினைச்சா கூட அந்த ஒரு கிடலண்டான ஒரு ட்ரிக் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ இது வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இந்த வீடியோ யாரை பத்தின மூணு லைக் பண்ணி ஹிட் பண்ண மறந்துடா. மேற்கொண்டு இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ணி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துறாங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த ட்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆப் தேவைப்படும். QR னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப் இருக்கு. QR கோட் நீங்க கேள்விப்பட்டிருங்க. அந்த QR கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான QR கோட் ஆப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஆப் வச்சு தான் இந்த ட்ரிக் நீங்க வாட்ஸ்அப் இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த போட்டோ நீங்க டைம் வச்சு அனுப்பிச்சு விடலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஆப்போட அபிஷியல் பிளே ஸ்டோர் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் இந்த ஆப்பை போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. இந்த ஆப் ஓபன் பண்ணணும் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா QR Droid னு சொல்லிட்டு ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓபன் ஆகும். ஆனா கேமராக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டா இருக்கு பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் ஹிஸ்டரி, அது மாதிரி கிரியேட் மோர், அப்புறம் செட்டிங், அது மட்டும் இல்லாம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இது நீங்க கோத்ரூ பண்ணி இதுல டைரக்டா நான் கிரியேட் பண்றேன். இல்ல பிசினஸ் கார்டு இருக்கு, வெப் இருக்கு, அது மாதிரி கான்டாக்ட், இல்லனா ஒரு டெக்ஸ்ட், இல்லனா உங்களுக்கு பேபால் பேமெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல கீழ பாத்தீங்கன்னா லோக்கல் இமேஜ் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லோக்கல் இமேஜ் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த லோக்கல் இமேஜ் கிளிக் பண்ணும்போது உங்களோட போன்ல ஏதோ ஒரு இமேஜ் நீங்க எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இமேஜ் நான் சும்மா சிம்பிளா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்த அப்புறமா இதுல கேக்குது உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த இமேஜ் அமுச்சு விடுற நபர்கிட்ட இருக்கணும் அது கேக்குது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுல 1 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் இருக்கு, ஒரு நாள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, ஒரு மாசம் இருக்கு. இந்த இமேஜ் நீங்க அமுச்சு விடுற QR கோட்ல அந்த நம்பர் அவங்க ஓபன் பண்றவங்களுக்கு இத்தனை நேரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்பர் செட் பண்ணி. இப்ப எக்ஸாம்பிள் நான் 1 ஹவரே போதும். 1 ஹவர் செட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிட்டாலே போதும். அப்லோட் பண்ண அப்புறம் உடனடியா பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கு. அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க. QR கோடை உங்களால ஆல்டர் பண்ண முடியும். QR கோட் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் QR கோட்ல நீங்க எது வேணாலும் லோகோ கூட ஆட் பண்ணி, நான் லோகோ கிளிக் பண்ணி சின்னதா ஒரு லோகோ நான் மட்டும் ஆட் பண்றேன். லோகோ கூட வச்சு நம்மளோட கஸ்டமைஸ் நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேவ் பண்ணீங்க. சேவ் பண்ண அப்புறமா ஜஸ்ட் சேவ் ஆக்கின அப்புறமா இந்த QR கோடை யாருக்கு வேணாலும் நீங்க அனுப்பிச்சிடலாம். அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த இமேஜ் உங்களால நீங்க கொடுத்திருக்க QR கோடுக்குள்ளார டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த QR கோட் வேலை செய்யாது. இது எப்படி வேலை செய்யணும் மட்டும் ஜஸ்ட் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க Facebook இல்லனா வேற ஏதாச்சும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அட்டாச்ட் இமேஜ்னு சொல்லி ஒன்று பாத்தீங்களா? அல்ல அட்டாச்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஐஎம்ஓல நீங்க இந்த ஆரம்பமா போய் நீங்க இது மாதிரி விதத்துல ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கையில இன்னொரு போன் வச்சிருக்கேன். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நான் QR கோட் இப்ப அனுப்பிச்சுட்டது. என்னோட இன்னொரு போன்ல இந்த ஆப் நம்ம ஓபன் பண்ணா இந்த ஆப்ல தான் நீங்க QR கோட் இருக்கு. இல்ல வேற எந்த ஆப்ல வேணா QR கோட் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட் அனலைஸ் பண்றேன். இந்த இத ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணனும் பாத்தீங்கன்னா உடனடியா அந்த லிங்க் காட்டுது. லிங்க் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணனும் பாத்தீங்கன்னா இவங்களோட அபிஷியலான ஒரே ஒரு பேஜுக்குள்ள அந்த இமேஜ் நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ண முடியும். நல்லா மேக் ஷூர் பண்ணீங்க. இந்த QR கோட் பாத்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இது ஸ்டோரேஜ் ஆகுது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தானா நம்மளா நினைச்சா கூட இது இதோட ஸ்டோரேஜ் நம்மள்ட்ட இருக்காது. அதனால நீங்க வைக்கக்கூடிய டைம் 1 மணி நேரமா, 4 மணி நேரமா, ஒரு வாரமா, ஒரு மாசமா சொல்லிட்டு நல்லா யோசிச்சு நிதானிச்சு வச்சீங்க. இது ஒன் ஆஃப் ஒரு கிடலண்டான ட்ரிக். இது இமேஜுக்கு மட்டும் தான் வேலை செய்யுது. நீங்க ஒருவேளை வீடியோ இது மாதிரி அனுப்பிச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீடியோ வேற ஏதாச்சும் கிளவுட்ல போட்டு அந்த லிங்க் எடுத்து இதுல போட்டா கூட அது மாதிரி நீங்க கூட டைம் செட் பண்ணிக்கலாம். ஆனா இது பிசினஸ் பர்பஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். QR கோட் மத்தவங்களுக்கு இந்த இமேஜ் பாஸ் பண்றதுக்கு இந்த QR கோட் ரேஞ்சில பாஸ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்குள்ள ஓபன் பண்ணீங்க. இல்லனா இந்த இமேஜ் போயிடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாரண்ட் பண்ணினா உடனடியா அவங்க டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஹோப் இந்த ஆப்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கும். ஒரு ஒன் ஆஃப் தி கிடலண்டான ஆப் இது. ஆனா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா
கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பிரஸ் பண்ண மாதிரிங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும் உடனே லைக் பண்ண மாதிரிங்க. இன்னும் இந்த வீடியோ பார்க்கணும் உடனே போய் பாருங்க. மேற்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டேன். பாய்.